அதாவது எங்க காட்டுல கோரை இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனையே ஒண்ணும் கிடையாது. இந்த கோரையாலதான் எங்களுக்கு பெரிய ஒத்துரிமா இருக்குது. கோரை தான் பிரச்சனை. ஆமா, எல்லா பிள்ளையுமே அடிச்சிடலாம். ஆனா கோரை அவ்வளவு சாமானத்தை அடிக்க முடியல. சாமானத்துக்கு அடிக்க முடியல. நெருப்பு மருந்து அடிச்சா என்ன பண்ணுது, 10 நாள் 15 நாள் திரும்ப கொடுத்துக்குது. திரும்ப துளுக்குது. ஆனா அதுவுமே அடிச்சு பாத்தீங்க? நெருப்பு மரத்துல அடி 2-3 கண்டா 4 கண்டா அடிச்சு விட்டேன். கம்முன்னு போட்டுருக்கிறேன்னா இப்ப இந்த வயலை பாக்கும்போது எப்படிங்க இருக்கு? இப்ப இது கொஞ்சம் சுத்தமா தெரியுது. திரும்ப துளுக்குமா துளுக்காதா தெரியல. ஆண்டவன் துளுக்காம இருந்ததுன்னா ரொம்ப பெட்ரு. இப்ப அதுனா எப்படின்னா 10 நாள்லயே குறுக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, இது ஆனா அந்த அளவுக்கு துளுத்து வரல. இன்னும் வரல. இப்ப இந்த கோரை செத்துருச்சுன்னா செத்துரும், வேரோட செத்துருது. ஒரு கோரையை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது எப்படின்னா வேரோடய காஞ்சிருக்கு பாருங்க. ஆமா, இன்னொரு மருந்து இது மாதிரி கொஞ்சம் துளுக்கு வந்து 1-2 வந்து ஃபுல்லா வேறவே அழிவிடுதுங்க. இது 1-2 பில்லு வந்து இன்னொரு மருந்து இதை கொடுத்தோம்னு வச்சுக்க, அவ்வளவுதான், சுத்தமாவே நின்னுக்கும், கண்ட்ரோல் கிடைச்சிக்கும். அததான் நாங்க எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா என்ன பண்றாங்கன்னா 300 ரூபாய் 250 ரூபா தான் வரும். ஆனா நெருப்பு மருந்து வாங்கி அடிச்சாங்கன்னா திரும்பவும் கொடுத்துக்கும். இந்த மருந்து அடிச்சோம்னா நாங்க 3 மருந்து காம்பினேஷன்ல கொடுத்தோம்னா அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு கண்ணியுமே அந்த அளவுக்கு பாதிக்கிறது இல்ல, பிளஸ் பில்லுமே செத்துருது. கோரெல்லாம் அடி வரைக்கும் செத்துருது. மத்த பில்லாம் முளைக்க ரொம்ப லேட் ஆகுது. நான் பேப்பர் மாட்டி அடிச்சுங்க. கண்ணு இருக்குது இல்ல, 2 கிலோ மைக்கோ பேப்பர் வாங்கிட்டு வந்து தலைக்கு சுத்தி இந்த மண் எடுத்து பேப்பர் ஓடாத அப்படி வச்சு ஒரு மருந்து அடிச்சு. அந்த நெருப்பு மருந்து அடிச்சுங்க. நெருப்பு மருந்து அந்த மஞ்சள் டப்பால எடுத்து கிளைசல் அதுவும் அடிச்சேன். கிளைசல் எல்லாம் அடிச்சோம்னா என்ன ஆகுதுன்னா கண்ணு வந்து வளர மாட்டேங்குது, வந்து செவந்து போயிடுது கண்ணோட. இப்ப நானும் அடிக்கிற மாதிரி மூவ் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அடிச்சே ஆகணும். காசு பணம் செலவை பத்தி நான் பாக்கல, கண்ணை உற்பத்தி பண்ணணும், அதனால அடிக்கணுங்கிற எண்ணத்தை வச்சுதான் காலையில கேட்டேன். நெருப்பு மருந்து பாரு 5 லிட்டர் வச்சிருக்கிறேன். என்ன நெருப்பு மருந்து அடிச்சாலும் தான் திரும்ப குடுத்துக்குது. அதனாலதான் பாக்குறேன், வெயிட் பண்ணிட்டு. இப்ப அதுக்குமே அடிக்க போறீங்க? அந்த 1 ஏக்கருக்கு சரி, ஓகேங்க. நீங்க மருந்து அடிங்க. இவங்க அடிச்சதை பாத்தீங்களா, நல்லா தான் அடிச்சிருக்காங்க. நீங்க பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு எத்தனை மாசத்துக்கு கண்ணு அது? இதெல்லாம் கணக்கு 1 வருஷம் ஆகுதுங்க. 1 வருஷத்துக்குன்னு என்னங்க இவ்வளவுதான் இருக்குது? 1 வருஷம் ஆகுதுன்னா நான் சொல்றது ஐயா, அந்த பில்லு எல்லாமே கீழே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கண்ணுக்கு தேவையான சத்து எல்லாத்தையும் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே கோரை இது மாதிரி இருந்தது. என் மருமகன் என்ன சொன்னா, ரவுண்ட் ஆஃப் பாடி மாமா, அப்புறம் 1 மாசம் கழிச்சு கண்ணு வச்சுக்கலாம், காடு உழவு ஓட்டானா அப்படின்னா. நான் காடு உழவு ஓட்டாம வச்சது முதல் தப்பு என்னது. 2வது என்ன, கண்ணு வைக்கல என்ன பண்ணுச்சு, குச்சிதான் இப்படி வச்சதுனால கண்ணு ஏகப்பட்ட கண்ணு போல. அதாவது இந்த இடத்துல வந்து பொழப்பு கிடைக்கல. அமுத்தி விட்டால அந்த காயத்தை அமுத்தி விட்டால அந்த வேறு வந்து இருவலா இருந்துச்சு. வேறு போறதுக்கு வந்து பொழப்பு கிடைக்காதனால ஏகப்பட்ட கண்ணு போல. அது சரி, திரும்பவும் பழுது போட்டீங்க. திரும்ப 2500 கண்ணு வர சொல்லி அந்த வயலு ஊனி இந்த கொட்டாய்க்கு கீழே அண்டான ஒரு சின்ன தொட்டு அதை ஊனி, அப்புறம் இதுல பொல தட்டி, இதுல 2 தட்டு, இதுல 2 தட்டு ஊன்னேன். இல்லைன்னா இப்ப எனக்கு கண்ணு போற இந்த மாதிரி இருக்கணும். அது சரி. ஆமா, இது எல்லாமே வளர்ந்துருக்கு, அது வளரல. ஆனா 1 வருஷத்துக்கு கண்ணு மாதிரி தெரியல. ஏன்னா என்ன வைக்கல, உரமெல்லாம் 10 மூட்டை கையில வச்சிருக்கிறேன். கோரை அதிகமா இருந்ததுன்னா வச்சுக்கோங்கய்யா. இப்ப கோரைக்காக ஒரு மருந்து இருக்குதுங்கய்யா, நாங்க யூடியூப்ல கூட அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன். அது என்னன்னா என்ன பண்ணும்னா கோரையை மட்டும்தான் கொல்லும், வேற எந்த பில்லையும் கொள்ளாது. ஆனா கோரையை கிழங்கோட அழிச்சிடும். அந்த வீடியோஸ் கூட போட்டிருக்கோம், யூடியூப்ல கூட போட்டிருக்கோம் ஏற்கனவே. அதை நீங்க கூட பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க கண்ணு போடுற மாதிரி இருந்தா அந்த மருந்தை வாங்கி ஃபர்ஸ்ட் அடிச்சு விட்டு கோரையை கம்ப்ளீட்டா அழிச்சிடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க ஒரு 20 நாள் கழிச்சு கண்ணு போட்டீங்கன்னா அந்த கோரை பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருக்கு. இருந்தாலும் காடு உழவு ஓட்டாம கண்ணு வைக்கணும். உழவு ஓட்டணும் தான், உழவு ஓட்டிட்டு தான் கண்ணு வைக்கணும். ஒரு கண்டிஷன், உழவு ஓட்டிட்டு தான் கண்ணு வைக்கணும், உழவு ஓட்டாம கண்ணு வைக்க கூடாது, தப்பு. இப்பவுமே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கண்ணுக்கு தேவையான சத்தையும் அதால எடுக்க முடியாது. பில்லு இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா கண்ணுக்கு தேவையான சத்து அந்த பில்லு ஃபர்ஸ்ட் எடுத்துரும், கண்ணால எடுக்க முடியாது. அதனால அந்த கண்ணோட வளர்ச்சியுமே அப்படியே உட்காந்து உரம் கொடுத்தாலுமே சரி அதால எடுக்க முடியாது. இல்லைங்க, இப்ப இந்த மருந்து அடிச்சு உரம் வச்சிடலாம். மருந்து அடிச்சு உரத்தை வச்சு விட்டுருங்க. 2 பக்கம் வைக்கணும், கண்ணை ஒட்டி போடக்கூடாது. 4 விரட தள்ளி போடணும். 4 விரகடை தள்ளி போடணும். ஏன்னா வேர் சைட்ல தான் வரும், அந்த பக்க வேர்ல இருந்து தான் எடுத்துக்கும் உரத்தை. டைரக்டா அடியில இருந்து எடுக்காது உரத்தை. வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் கண்ணை ஒட்டி போடுவாங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. கண்ணை விட்டு கொஞ்சம் தள்ளி போடும். காம்ப்ளெக்ஸ் போதும், டிஏபி வைக்கலாம். டிஏபி காம்ப்ளெக்ஸ், இது 2ல ஏதாவது ஒண்ணு வச்சா போதும். யூரியா கலந்து வைக்கணுமா? யூரியாலாம் தேவையில்ல. நன்றிங்க. ரைட்.